ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் மன்னோட 28வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் நான் ட்ரைனிங் தான் எடுக்க சொன்னேன், ஏன்டா எடுக்கல அப்படின்னு ஹாரியை போய் அட்டாக் பண்ணியிருப்பான். அப்ப இதை பார்த்துட்டு பெனட் அப்படிங்கிற ஒருத்தன் இங்க என்ன பிரச்சனைன்ட்டு வந்திருப்பான். ஹாரியும் பெனட் இவனை அடிங்க அப்படின்னு இருப்பான். அந்த பெனட்டும் சரி என்னோட டிசபிளுக்காக இவனை அடிச்சு துவச்சிட்டா போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பான். ஹீரோ அந்த பெனட்டை அசால்ட்டாவே தோக்கடிச்சிருப்பான். ஹீரோவோட பவர் லெவலை பார்த்து ஷாக் ஆன ஹாரியும் நான் இனிமே உங்களுக்கு கீழே டிசபிளா இருக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு இருப்பான். ஹீரோவும் சரி இன்னும் 5 நாளைக்குள்ள நீ மார்ஷல் வாரியர் லெவல பிரேக் த்ரூ பண்ணிருக்கணும் அப்படின்னு இருப்பான். அதே மாதிரி ஹாரியும் பிரேக் த்ரூ பண்ணியிருப்பான். அப்போ அவன் பாடியோட டாக்ஸிசிட்டி அவன் கண்ட்ரோல மீறி போயிருக்கும். ஹீரோவும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே ஹாரியும் மாஸ்டர் யூனிவர்சல் பாடி டைப்ஸை பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்கறான். ஹீரோவும் உன்னது மாதிரியே இந்த உலகத்துல நிறைய யூனிவர்சல் பாடி டைப்ஸ் இருக்கு, அதுவும் கிரேட்டஸ்டான பவரை ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. நீ இந்த மார்ஷல் ஆர்ட்டை லேர்ன் பண்ணிட்டே இருந்த அப்படின்னா ஃபியூச்சர்ல அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறான். ஹாரியும் மாஸ்டர் அப்படின்னா என்னோட உடம்புல இருக்க டாக்ஸிசிட்டி நல்லதுன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்கறான். ஹீரோவும் அட அது நல்லதா இருக்க போய் தான்டா நான் அப்சர்வ் பண்றேன் அப்படிங்கிறான். ஹாரியும் யோ மாஸ்டரே அப்படின்னா இதுக்காக தான் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுனியா, ஒருவேளை இந்த யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடி மட்டும் என்கிட்ட இல்லைனா எனக்கு கல்டிவேஷனை சொல்லி கொடுத்துருக்க மாட்டியான்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அது வந்து சரி அது போட்டோம் அப்படின்ட்டு இந்தாடா இது உன்னோட யூனிவர்சல் டாக்ஸிசிட்டி பாடிக்கான ஆன்டிடோடு, இந்த ஒவ்வொரு பில்லும் உன்னோட டாக்ஸிசிட்டி லெவலை 3 நாள் சப்ரஸ் பண்ணும். இன் கேஸ் நான் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா உனக்கு இந்த ஆன்டிடோட் தேவைப்படும். உன்னால எப்போ உன்னோட ஓன் டாக்ஸிசிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அது வரைக்குமே நீ இந்த பில்ஸை எடுத்துக்கணும் அப்படிங்கிறான். எலிசபெத்தும் டே ஹாரி உன்னோட மாஸ்டருக்கு தேங்க்யூ சொல்லு அப்படிங்கிறா. ஹாரியும் தேங்க்யூ மாஸ்டர் அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும் இந்த எலிசபெத்தே நீ டெய்லியும் கல்டிவேட் பண்றதை விட்டுட்டு வேலை பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்க, அதனால நீ மார்ஷல் அப்ரெண்டிஸ் லெவல்லையே ஸ்டக் ஆகிட்ட, இந்த எனர்ஜி இம்ப்ளோடிங் பில்லை எடுத்துட்ட அப்படின்னா இமீடியட்டா மார்ஷல் வாரியர் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறான். எலிசபெத்தும் எனது எனர்ஜி இம்ப்ளோடிங் பில் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இதை மட்டும் நம்ம மார்க்கெட்ல வித்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 1000 கோல்டு காயின் போகுமே அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஹீரோவும் எனது 1000 கோல்டு காயினா, என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல மில்லியன்ஸ் ஆஃப் எலமெண்டல் ஸ்டோன் இருந்தா கூட இந்த ஒரு எனர்ஜி இம்ப்ளோடிங் பில்லை வாங்க முடியாது, ஆனா இவ என்னடா என்னோட பில்லை இவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டாலே அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்போ அந்த பெனட்டும் ஹாரி நாம இன்னைக்கு மைண்ட் பண்ண போலாமான்னு வந்துட்டு இல்ல நீயாடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹாரியும் மிஸ்டர் பெனட் பாத்தீங்களா நான் மார்ஷல் வாரியர் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறான். பெனட் இதை கேட்டும் ஷாக் ஆகிட்டு உன்னோட மாஸ்டர் தான் பைத்தியக்காரனா இருக்கான்னு பார்த்தா நீ அவனுக்கு மேல இருக்கிய அப்படின்னு நினைச்சிட்டு தப்பான நேரத்துல வந்து இங்க மாட்டிட்டு மோன்னு ஷாக்லயே முடிக்கிறான். ஹீரோவும் டே தம்பி இங்க கொஞ்சம் வா அப்படின்னு அந்த பெனட்டை கூப்பிடுறான். ஹாரியும் மாஸ்டர் பெனட்டை எதுவும் பண்ணாதீங்க, அவரு எனக்காக தான் நீங்க சண்டை போட வந்தாரு அப்படிங்கிறான். ஹீரோவும் டே தம்பி உன்னோட பேர் என்னன்னு கேட்கறான். அவனும் எல்லாரும் என்ன மிஸ்டர் பெனட்னு கூப்பிடுவாங்க, சோ நீங்களுமே என்ன மிஸ்டர் பெனட்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து மிஸ்டர்னு கூப்பிட சொல்லுவ, உனக்கு என்ன சாகறதுக்கு ஆசையா இருக்காடான்னு கேட்கறான். அந்த பெனட்டும் கதறிக்கிட்டே என்னோட பேரு பால், என்ன பால்னே கூப்பிடுங்க அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும் அந்த பால் கிட்ட இந்த பர்பிள் யான் ஸ்டோனை பத்தி கேட்டுட்டு கிராண்ட் டியூக்கோட மேன்ஷன்ல இருக்கீங்க தான் இந்த ஒரிஜினல் ஸ்டோனை மைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் அவனோட வால்டன் ஃபேமிலியோட மைனிங் டீம்ல போய் சேர்ந்துக்க சொல்லிட்டு டே நீ எங்க ஃபேமிலி மைனிங் டீம்ல சேர்ந்துக்கிட்டு எனக்காக அந்த பர்பிள் யான் ஸ்டோனை கொண்டு வந்த அப்படின்னா உனக்கு நான் மாசம் 500 கோல்டு காயின் தரேன் அப்படிங்கிறான். ஹாரியும் என்னது 500 கோல்டா அப்படின்னு வாயை பழக்கிறான். அந்த பாலும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த மைனிங் டீம்ல எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, அதனால உங்களுக்கு கண்டிப்பா அந்த பர்பிள் யான் ஸ்டோனை கண்டுபிடிச்சு நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிறான். அப்புறம் ஹீரோவும் ஹாரி கிட்டையும் எலிசபெத் கிட்டையும் நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு புது துணியை போட்டுட்டு கிளம்புங்க, நம்ம பேன்க்யூட்டுக்கு போகணும் அப்படிங்கிறான். அவனுங்களும் பேன்க்யூட்டா, எதுக்கான பேன்க்யூட்னு கேட்கறாங்க. ஹீரோவும் பேலஸ்ல நடக்கிற பேன்க்யூட் அப்படிங்கிறான். அவனுங்களும் எனது பேலஸா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அவங்க பேன்க்யூட்டுக்கான ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நம்ம எலிசபெத் மட்டும் தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹாரியும் அவளுக்கு பணிவடை செஞ்சுக்கிட்டு என்னடா நடக்குது, ஒரு துணி எடுக்கிறதுக்கு எதுக்குடா மணிக்கணக்கா தொலைகிட்டு இருக்கணும், வந்தமா பார்த்தமா பிடிச்சதா சைஸ் கரெக்டா இருக்கா எடுத்தமான்ட்டு இல்லாம என்னடா வளவலன்னு இழுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல அவனுங்க 2 பேரும் வாழ்நாளியே வெறுத்து போயிட்டு ஹீரோவும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை எப்படி மறந்தேன், நான் உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும், நீங்க இந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு பேலஸுக்கு முன்னாடி வந்துருங்க, நானும் அங்க வந்துடுறேன் அப்படின்னு குடுன்னு தப்பிச்சு ஓடி போறான். ஹாரியும் ஐயோ மாஸ்டரே என்ன மட்டும் தனியா விட்டு எங்க போற அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் மார்க்கெட் பிளேஸுக்கு வந்துட்டு ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு நான் தனியா இருக்கும் போது தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது, இது என்ன ருசியா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அவன் பின்னாடி ஒரு அசாசின் மாதிரி வந்து நீ தானே கிரிவின்னு கேட்கறான். ஹீரோவும் நீ யாரான்னு ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்த்தா அவன் டக்குன்னு அங்கிருந்து போயிட்டான். ஹீரோவும் சரி இந்தா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு அவன்கிட்ட இருந்த சாப்ஸ்டிக் மாதிரியான குச்சி தூக்கி போடுறான். அந்த அசாசின் என்னதான் வளைஞ்சு தப்பிச்சு போனாலும் அதுக்கேற்ற மாதிரியே ஹீரோ தூக்கி போட்ட குச்சி வருது. அந்த அசாசின்லாம் ஷாக் ஆயிட்டு இதை தடுக்கணுமேனு பார்க்கறான். பட் இருந்தாலும் அவனோட கையில் அந்த குச்சி குத்திருச்சு. அவன்லாம் ஷாக் ஆகிட்டே இங்க என்னடா நடக்குது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் எப்படி என்ன அட்டாக் பண்ணணும், அப்புறம் இதுல இருந்து என்னடா கரியோட
பொடியோட வாசனை வருது, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக்ல பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் அவன் பின்னாடி வந்து என்னடா தம்பி ஓவரா யோசிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு அவனை கொத்தோட அங்கிருந்து தூக்கிட்டு கிளம்பிட்டான். அந்த அசாசினும் இல்ல என்னோட வைட்டல் ஸ்பிரிட் ஒர்க் ஆகல, இங்க என்னடா நடக்குதுன்னு பாக்குறான். அங்க கீழே இருக்க மக்களும் வானத்துல யாரா கதறானுங்கன்னு வாயை பொழந்து பாக்குறானுங்க. அப்புறம் ஹீரோவும் அந்த அசாசினை ஒரு இடத்துல தூக்கிட்டு வந்து போட்டு சரி இப்ப சொல்லு நீ யாரு, எதுக்காக என்ன அட்டாக் பண்ண வந்தான்னு கேக்குறான். அந்த அசாசினும் சரி ஓகே இதுக்கு மேலேயும் மறைக்க முடியாது போல அப்படின்ட்டு நான் ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக தான் வந்தேன். அப்புறம் உங்க கையில இவ்வளவு சீக்கிரம் பிடிபடுவனும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அது மட்டும் இல்லாம இது நான் தான் மிஸ்டர் வால்டன் அப்படின்னு அந்த தொப்பியை கழட்டுறான். இவன் வந்து கிராண்ட் டியூக் மேன்ஷன்ல இருக்க ஆடம் வால்டன். ஹீரோவும் என்னது ஆடமா, டேய் நீ எதுக்குடா இங்க வந்திருக்க, அப்புறம் என்னடா கோலம் இது அப்படின்னு கேக்குறான். அந்த ஆடமும் மாஸ்டர் அதை விடுங்க, நான் கேட்ட ரூமர் எல்லாமே உண்மைதான். நீங்க அந்த ரயான சிங்கிள் மூல தோக்கடிச்சது மட்டும் இல்லாம பிரின்சஸுக்கு டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட டிசீஸையும் கியூர் பண்ணிருக்கீங்க. இதை நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீங்க வேற லெவல் மாஸ்டர் வால்டன் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேக்குறான். ஆடமும் ஸ்டீவ் பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு நீங்க பேலஸ்ல நடக்க போற பேன்க்யூட் அட்டன் பண்ண போறீங்களான்னு கேக்குறான். இந்த ஸ்டீவ் யாருன்னு தெரியல. ஹீரோவும் டேய் இதுக்கு மேல குப்பையான நியூஸ் ஏதாவது சொன்னா அப்படின்னா நான் உடனே இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படிங்கிறான். ஆடமும் அப்புறம் மாஸ்டர் உங்களோட ரூமர்ஸ் எல்லாம் மிஸ் லாரி கேட்டு அவங்களோட அட்டென்ஷன் உங்க பக்கம் திரும்பி இருக்கு. அப்புறம் ஸ்டீவ் சொல்ல சொன்னாரு நீங்க இன்னைக்கு நைட்டு பேன்க்யூட் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா லாரி வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கோ இல்ல ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நீங்க அவாய்ட் பண்ணிட சொல்லி ஸ்டீவ் என்கிட்ட சொல்லி விட்டாரு அப்படிங்கிறான். ஹீரோவும் டே அவன் வெறும் அடாப்டட் சன் மட்டும்தான், அப்புறம் அந்த வால்டன் ஃபேமிலியில இருக்க பட்லரை பார்த்து நான் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அவங்க தான் என்னை பார்த்து பயப்படணும். என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தாங்க அப்படின்னா அவங்க மொத்த பேத்து கதையும் நான் முடிச்சிருவோம் அப்படிங்கிறான். அந்த ஆடமும் மாஸ்டரே எதுக்காக உன்னோட ஆரா சடனா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அது வந்து மாஸ்டர் அந்த லாரி மட்டும் ஸ்ட்ராங்கானவ இல்ல, அவளுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வால்டன் ஃபேமிலி கண்ட்ரோலே அவகிட்ட தான் இருக்கு. அப்புறம் உங்களோட அப்பாவும் ப்ரூஸும் உங்களையும் ராபர்ட்டையும் நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதனால மாஸ்டர் வால்டன் தயவு செஞ்சு நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டீவ் அண்ட் ப்ரூஸோட பிளான் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் கரெக்டா நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்க மொத்த இனிமேஸையும் அவங்க வைப் அவுட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறான். ஹீரோவும் டே என் அப்பாவோட பொலிட்டிக்கல் மேட்டர்ல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, அப்புறம் அந்த லாரிக்கு பின்னாடி பவர்ஃபுல்லான ஆளு மறைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு நீ சொன்னல, அதுல ஒரு ஆளு இந்த கல்வாடாவோட கிங்கா கூட இருக்கலாம், அது எனக்கு ஷோரா தெரியல. அப்படி மட்டும் இல்ல அப்படின்னா எப்படி நம்ம மொத்த ஃபேமிலியும் அவ ஒருத்தினால கண்ட்ரோல் எடுக்க முடியும், இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா அப்படிங்கிறான். ஆடம்லாம் ஹீரோ சொன்னதை கேட்டு மிரண்டு போயிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, ரீசெண்டா தான் ஸ்டீவ் கிங்கும் இந்த மேட்டர்ஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாரு அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டியே கண்டுபிடிச்சாரு. ஆனா கிரிவின் இதை ஈஸியாவே கண்டுபிடிச்சானே அப்படின்னு ஷாக் ஆகிட்டு மாஸ்டர் இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கறான். ஹீரோவும் இது என்ன பெரிய மலையாடா அப்படின்ட்டு ராபர்ட்டும் இந்த ஆர்மியோட லீடரு, அதனால இந்த ஆர்மியை அவனால கமாண்ட் பண்ண முடியும். அப்புறம் என்னோட அப்பாவும் இந்த வெஸ்டர்ன் பார்டர்ல இருக்க ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணுவாரு. அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கிங்டத்தோட மொத்த மிலிட்ரியுமே எங்க வால்டன் ஃபேமிலியோட பிரைவேட் ஆர்மி மாதிரி தான். ஸோ இவ்வளோ பவரும் ஒரே ஃபேமிலியில இருக்கிறத பார்த்துக்கிட்டு நீ ஒரு எம்பரரா இருந்த அப்படின்னா என்ன பண்ணுவ? இந்த ஹியூஜிங் ஃபேமிலியோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் எடுத்தது மட்டும் இல்லாம லாரி அப்படிங்கிற ஒருத்தையை செட் பண்ணி இந்த வால்டன் ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பிரச்சனையை கிரியேட் பண்ணி இந்த வால்டன் ஃபேமிலியை பிரிக்க பார்த்துருக்கா. இல்ல இதுதான் அவங்க பிளானாவே இருக்கணும். அப்புறம் என்னோட அப்பாவும் வெஸ்ட்ல இருக்கிறதுனால இது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா போயிருச்சு. அப்புறம் இது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இதோட பெரிய ட்ரம்ப் கார்டு ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். ஆடமும் இதை கேட்டு ஷாக் ஆகிட்டு இல்ல கிரிவினுக்கு எப்படா எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதான்னு கேட்கறான். ஹீரோவும் இதை நினைச்சலாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்டா அப்படின்ட்டு போய் ஸ்டீவ் கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு, அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ அதை பண்ணிக்காங்கடா அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்கறான். ஆடமும் பட் மாஸ்டர் அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். ஹீரோவும் போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களோட பிசினஸ்ல இன்வால்வ் ஆகிற மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் எனக்கு இல்லை, பட் லாரிக்கு அவ யாருன்னு தெரியாம என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தா அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் இந்த மேத்யூ இப்ப கிங் ஆக பார்க்கறான்னு நினைக்கிறேன், நான் அவனோட பொசிஷன் எல்லாம் ஒன்றும் எய்ம் பண்ணல, எனக்கு இதை விட நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு கிளம்பிட்டான். இதை கேட்டு ஆடம்லாம் உறைஞ்சு போயிட்டு யோ வால்டனே நீ யாரியா, எங்க இருந்த, உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். நான் அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணிட்டேன், அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க கைஸ். இந்த எபிசோட்ல மேத்யூ, ஸ்டீவ், அப்புறம் ப்ரூஸே இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னு எதுவுமே கரெக்டாக சொல்ல கிடையாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த லாரி வால்டன் ஃபேமிலியில் இருக்க ஒரு மேன்ஷன் பட்லர் அவ்வளவுதான். ஆனா இந்த லாரியோ இப்போ வால்டன் ஃபேமிலியே கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கு மேல வரக்கூடிய எபிசோட்ஸ்ல இதை பத்தி தெளிவா பார்ப்போம். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.